வெல்கம் டு ஆல். இன்றைக்கி நம்ம 8th சோஷியல் ஜியோகிரஃபியில் யூனிட் 7 எக்ஸ்ப்ளோரிங் காண்டினென்ட்ஸ் இந்த லெசனோட கண்டினியூஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்ட் 1 வீடியோவில் பார்த்தீங்கன்னா இன்ட்ரொடக்ஷனு, ஆஃப்ரிக்கா பற்றின லொக்கேஷன், அதனுடைய பொலிட்டிக்கல் டிவிஷன்ஸ் அண்ட் தென் ஃபிசியோஜியோகிராஃபிக் டிவிஷன் பற்றி சஹாரா அண்ட் தென் நம்ம ஷால் அந்த ரெண்டு இதை பற்றி பார்த்துருந்தோம். அதனுடைய கண்டினியூஷன் அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா சவானா. ஓகேவா? ட்ராபிக்கல் ட்ரை கிராஸ்லேண்ட்ஸ் வித் ஸ்கேட்டர்டு ட்ரீஸ் ஆர் known as savanna. It is located near the equator and covers almost half of the area of Africa. This grassland is found in the regions just north and south of the rainforest that lie along the equator. Trees are the main features of the landscape in some parts of the savanna, while tall grass covers the other areas. Animals of many species graze in this zone. The Sergenta plain is one of the largest plains in savanna. This is called the open air zone. ஸோ சவானா ரீஜியன் பார்த்திங்க அப்படின்னாக்கா ஃபுல்லாக கிராஸ்லேண்டாக தான் இருக்கும், ட்ரை கிராஸ்லேண்ட் அண்ட் தென் ட்ரீஸ் நிறையா இருக்கும். ட்ராபிக்கல் ட்ரை கிராஸ்னால் வறண்ட வெப்ப மண்டலம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ரீஜனை தான் சவானா ரீஜன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவேட்டர். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ஆஃப்ரிக்காவில் ஈக்குவேட்டர் லை ஆகுது, ட்ராபிக் ஆஃப் கேன்சர் அண்ட் ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான் மூணுமே லை ஆகுது. ஸோ ஆஃப்ரிக்காவோட சென்டரில் கரெக்டாக லை ஆகுதுன்னு பார்த்துருந்தோம். ஸோ ஈக்குவேட்டருக்கு நியராக தான் சவானா அப்படின்ற ஒரு ரீஜியனும் ப்ரெசண்ட் ஆகிருக்குது. இது ஆஃப்ரிக்காவோட பாதி ஏரியாவை கவர் பண்ணியிருக்கிறது ஒரு ரீஜியன். இந்த கிராஸ்லேண்ட் எங்கே ஃபவுண்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நார்த் அண்டு சவுத் பார்ட் ஆஃப் ஈக்குவேட்டர். சவுத்தில் ரெயின் ஃபாரஸ்ட் பக்கத்துலேயும், அதே மாதிரி நார்த்தில் பார்த்தீங்கன்னா ஹால்ஃப் ஏரியா லொக்கேட் ஆகிருக்குது. இதனுடைய இந்த லேண்ட் ஃபீச்சர்ஸில் மெயினாக இருக்கிறது பார்த்திங்கன்னா ட்ரீஸ் தான். ஸோ இந்த பகுதியில் நிறையா விலங்குகள் இருக்குது. இது மேய்ச்சல் இடம் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, நம்ம ஊரில் மேய்ச்சல் பகுதி அப்படிம்பாங்க. அங்கே விலங்குகள்லாம் அதுங்களுடைய தீனி தேடி மேயக்கூடிய ஒரு பகுதி. ஸோ இந்த பகுதி இந்த பகுதியில் விலங்குகளுக்கான மேய்ச்சல் நிலங்கள் அதிக உள்ள பகுதியாகவும் இருக்குது. அதே மாதிரி இது செர்கண்ட் பிளைன் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய சமவெளி பகுதியாக இந்த பகுதியில் ப்ரெசண்ட்டாக இருக்குது. அதே மாதிரி இந்த ஏரியாவை ஓப்பன் ஏர் ஜூ அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது தி கிரேட் ரிஃப்ட் வேலி அண்ட் தி கிரேட் லேக்ஸ் ஆஃப் ஆஃப்ரிக்கா. ஸோ ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பள்ளத்தாக்குகளும் அண்ட் தென் ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஏரிகளும். A rift valley is a large crack in the earth's surface formed by the shifting of tectonic plates. One of the major geographical and geological features of Africa is the Great Rift Valley. It stretches from northern Australia in Asia to central Mozambique in Africa for a distance of 6,400 kilometers. It runs through the eastern Africa and contains many lakes. ஸோ இது லேண்ட் சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிளவு, அதாவது வெடிப்பு தான் ரிஃப்ட் வேலி அப்படின்னு சொல்கிறோம். இது டெக்டானிக்கல் பிளேட்ஸ் அப்படிம்பாங்க. ஸோ எர்த்து சர்ஃபேஸ் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகிறப்ப இது நடந்திருக்குது. ஸோ இந்த பள்ளத்தாக்கு பகுதி பார்த்திங்கன்னா ஆப்பிரிக்காவில் ஒரு மிக முக்கியமான ஜியாலஜிக்கல் அண்டு ஜியோகிராஃபிக்கல் ஃபியூச்சரை இந்த பள்ளத்தாக்கு பெற்றிருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது எங்கேருந்து எது வரைக்கும் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நார்தன் ஸ்ரீயா
இருந்து ஏஷியாவில் நார்தர்ன் ஷெரியாவில் இருந்து சென்ட்ரல் மொசாம்பியோ, ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் மொசாம்பியோ வரைக்கும் இந்த பள்ளத்தாக்கு வந்து இருக்குது. இதனுடைய டிஸ்டன்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6400 கிலோமீட்டர்ஸ் நீளத்துக்கு இருக்குது. ஸோ இது வந்து ஈஸ்டர்ன் ஆஃப்ரிக்காவை ஃபுல்லாக வந்து கவர் பண்ணுது. அட் த சேம் டைம் இதில் வந்து நிறையா ஏரிகளும் லேக்ஸும் ப்ரெசண்ட் ஆகிருக்குது. The African Great Lakes are the series of lakes found in the Rift Valley. The water in the Great Lakes of Africa constitutes about 25% of the planet's unfrozen surface fresh water. There are 7 major lakes in this region. ஸோ ஆஃப்ரிக்காவில் பெரிய லேக்ஸ் வந்து நிறையா இருக்குது. இது வந்து அந்த பள்ளத்தாக்கு பகுதிகளோட தொடர்ச்சியாக வந்து இதை வந்து சொல்கிறாங்க. ஸோ பூமியில் இருக்கக்கூடிய ஃப்ரோசன் உறைஞ்சு போகாத ஃப்ரோசனாக உறைஞ்சு போனால் அன்ஃப்ரோசன் சர்ஃபேஸ் உறைஞ்சு போகாத சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய ஃப்ரெஷ் வாட்டர் மட்டும் 25% வந்து ஆஃப்ரிக்காவில் ப்ரெசென்ட் ஆகிருக்குது. ஸோ இந்த ரீஜியனில் கிட்டத்தட்ட 7 மேஜர் லேக்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குது. அதை பற்றி பார்க்கலாம். Lake Victoria of this region is the largest fresh water body in Africa and the second largest in the world next to Lake Superior in USA. It is the source of river Nile. The other lake in the valley is Tanganyika, which is the longest and deepest freshwater lake in the world. Lake Albert, Lake Edward, Lake Kivu, Lake Malawi and Lake Turkana are the other important lakes in Africa. ஸோ இந்த ரீஜியனில் ப்ரெசென்ட் ஆகக்கூடிய மிகப்பெரிய வாட்டர் பாடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேக் விக்டோரியா. ஸோ இது ஆஃப்ரிக்காவில் ப்ரெசென்ட் ஆகிருக்கூடிய மிகப்பெரிய குட் ஃப்ரெஷ் வாட்டர் லேக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவோட இருக்கக்கூடிய லேக் சுப்பீரியர். ஸோ இது வந்து அடுத்து உலகத்திலே 2வது பெரிய லேக்காக இருக்குது. இதனுடைய மெயின் சோர்ஸ் ஆஃப் வாட்டர் பார்த்திங்கன்னா நெயில் ரிவர்லேருந்து வருது நமக்கு. அதே மாதிரி இந்த பள்ளத்தாக்கில் அமைஞ்சிருக்கக்கூடிய டங்கானிக்கா ஏரி அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஆழமானதும் அதே மாதிரி அதிக நீளமும் கொண்ட ஃப்ரெஷ் வாட்டர் லேக்கு. அது மட்டும் இல்லாமல் ஆல்பர்ட், எட்வர்ட், கிவ், மலாவி அண்ட் துர்கானா. ஸோ இந்த லேக் எல்லாமே வந்து இங்கே ரொம்ப முக்கியமான லேக்ஸாக ஆஃப்ரிக்காவில் ப்ரெசென்ட் ஆகிருக்குது. அடுத்து do you know the glaciers on the top of Kilimanjaro have been disappearing since 20th centuries. In this trend continues, Kilimanjaro summit will be ice free by 2025. So உங்களுக்கே தெரியும் கிளிமஞ்சாரோ. ஸோ அந்த மலை உச்சியில் பனிப்படிவங்கள் கிளேசியர்ஸ் நிறையா ப்ரெசென்ட் ஆகிருக்குது. ஸோ 20th செஞ்சுரியிலேருந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிச்சிட்ருக்குது. ஸோ இது அப்படியே கண்டினியூ ஆணுச்சு அப்படின்னாக்கா 2025 ஐஸ் ஃப்ரீ பிளேஸாக வந்து கிளிமஞ்சாரோ இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஈஸ்ட் ஆஃப்ரிக்கன் ஹைலைட்ஸ். ஸோ ஈஸ்ட் ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய உயர்நிலங்கள் பற்றி பார்க்கலாம். ஹைலாண்ட்ஸ். Most African mountains are found in these highlands. It stretches from Ethiopia to Cape of Good Hope. Mount Kilimanjaro is the highest peak located in these highlands. Mount Kenya and Mount Ruwenzori are the major mountains located in these highlands. This region is sparsely populated and covered with rich grassland, forest, streams and waterfalls of natural scenic beauty. It enjoys misty mornings and a fresh mountain breeze which attract large number of tourists from other parts of the world.
ஸோ ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய மலைப்பகுதிகளில் வந்து ரொம்பவே உயரத்தில் நிலங்களும் இருக்குது அப்படின்றாங்க. ஸோ இந்த உயர் நிலங்கள் பார்த்திங்கன்னா எத்தோப்பியாவிலேருந்து கேப் ஆஃப் குட் ஹோப் வரைக்கும் நீண்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் மவுண்ட் கிளிமஞ்சாரோ பார்த்தீங்கன்னா 5895 மீட்டர்ஸ் ஹையில் இருக்குது. இதான் வந்து ஹையஸ்ட் பீக். இந்த ஹைலாண்டில் லொக்கேட் ஆயிருக்கக்கூடிய ஹையஸ்ட் பீக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மவுண்ட் கிளிமஞ்சாரோ. இதுக்கு அடுத்தது மவுண்ட் கென்யா அண்ட் தென் மவுண்ட் ருவான்சோரி. இது ரெண்டுமே ப்ரெசென்ட் ஆகிருக்குது. இங்கே இருக்கக்கூடிய மேஜர் மவுண்டைன்ஸில் இதுவும் சொல்கிறாங்க. இந்த ரீஜியனில் பார்த்திங்கன்னா பாப்புலேஷன் வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய நிலங்கள் பார்த்திங்கன்னா அப்படின்னா கிராஸ்லேண்டாகவும், அதே ஃபாரஸ்ட், ஸ்ட்ரீம்ஸ், நீரோடைகள் நிறையாகவும், அதே மாதிரி நீர்வீழ்ச்சிகள் நிறையாகவும், நேச்சுரலாக பியூட்டியான நேச்சுரல் சீன்ஸ் நிறைய இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்குது. அதே மாதிரி இதனுடைய அந்த பனி சூழ்ந்த காலை பொழுதும் அண்ட் தென் மலை தென்றலும் இது வந்து ரொம்பவே இன்னும் அட்ராக்ஷனாக காட்டுது. ஸோ இதை பார்க்குறதுக்காகவே வேர்ல்டுலேருந்து நிறையா டூரிஸ்ட் வந்து இந்த பிளேஸுக்கு வராங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஷுவாலி கோஸ்ட். ஷுவாலி கோஸ்ட் இஸ் லொக்கேட்டட் அலாங் தி ஷோர்ஸ் ஆஃப் ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா. It stretches about 1610 kilometers along the Indian Ocean from Somalia to Mozambique. It was a region where the Africans and Arabs mixed to create a unique culture referred to as Swahili culture. People of this coast are also called Swahili. ஸோ இந்த சுவாலி கடற்கரை பார்த்திங்க அப்படின்னாக்கா ஈஸ்ட் ஆஃப்ரிக்காவில் ரொம்ப தூரம் நீளக்கூடிய ஒரு கடற்கரை தான் இந்த சுவாலி கடற்கரை. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட 1610 கிலோமீட்டர்ஸ் வந்து நீளம் இருக்குது. ஸோ இது வந்து இந்தியன் ஓஷன் சொமாலியாவில் இருக்கக்கூடிய இந்தியன் ஓஷன்லேருந்து மொசாம்பிக் அப்படின்ற பகுதி வரைக்கும் இது வந்து நீண்டு இருக்குது. ஸோ இது வந்து ஆஃப்ரிக்கா அண்ட் தென் அரேபியா மக்களுடைய ஒரு இணைவாள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்க அந்த ரெண்டு பீப்புளோட மிக்சடு கல்ச்சரில் ஃபார்ம் ஆன ஒரு ரீஜியன் தான் இந்த சுவாலி கோஸ்ட். ஸோ இங்கே இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய கல்ச்சரை பார்த்திங்கன்னா ஷுவாலி கல்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் இந்த கோஸ்ட்டில் லிவ் பண்ணக்கூடிய பீப்புளை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஷுவாலிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து தி கான்கோ பேசின் ஆர் ஜாயிர் பேசின். Congo Basin lies on the both sides of the equator in West Central Africa. It comprises an area of more than 3.4 million square kilometer and covered with dense evergreen forest. It provides food, shelter, medicine, water and materials for over 7.5 million people. It is the world's second largest river basin next to Amazon. ஸோ கேங்கோ பேசின். ஸோ கேங்கோ பேசின் அப்படிங்கிறது கேங்கோ வடிநிலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வெஸ்டர்ன் சென்ட்ரல் ஆஃப்ரிக்காவில் புவி நேர்கோடு ஈக்குவேட்டர் சொல்லுவோம்ல, அந்த ஈக்குவேட்டருக்கு ரெண்டு சைட்லேயும் ப்ரெசண்ட் ஆகக்கூடிய ஒரு ரீஜியன். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட 3.4 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் வந்து இதனுடைய பரப்பளவாக இருக்குது. இது வந்து ரொம்ப பசுமையான ஒரு மலைக்காடுகளால் சூழப்பட்ட ஒரு பகுதி. ஸோ இதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 7 மில்லியன் பீப்புள்ஸ் வந்து லிவ் பண்ணுறாங்க. ஸோ இங்கே இருக்கிறவங்க அனைவத்துக்கும் ஃபுட்டு, மெடிசனு அண்ட் தென் வாட்ரு அண்ட் தென் அவங்க தேவையான பொருள் எல்லாமே வந்து இந்த பிளேஸ் வந்து அவங்க ரெக்குயர்மெண்ட்ஸை எல்லாம் ஃபில் பண்ணுது. அதே மாதிரி அமேசானுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய வேர்ல்டில் லார்ஜஸ்ட் ரிவர் பேசின் அப்படின்னாக்கா இந்த காங்கோ பேசினை சொல்கிறாங்க. அடுத்து சதர்ன் ஆஃப்ரிக்கா.
Most part of the southern Africa is a plateau region. Drakensberg mountain is found in the eastern portion of the escarpment. It extends from northeast to southwest for 1125 km. Its highest peak is Thabna Netlana. Its அதோட உயரம் பார்த்திங்கன்னா 3482 மீட்டர். This region is covered with grasslands known as Verde. Kalahari Desert lies in the south and Namib Desert is along the southwest shore of Africa. Kalahari Desert in this region is not actually a desert but a bushy scrubland situated between the Orange and Zambezi rivers. ஸோ சதர்ன் ஆஃப்ரிக்கா பார்த்திங்க அப்படின்னாக்கா இதில் இருக்கக்கூடிய பெரும்பகுதியான பிளேஸ் வந்து பீடபூமிகள் பிளாட்யூஸ் சொல்லுவோம்ல அதுவாக தான் இருக்குது. ஸோ இங்கே இருக்கக்கூடிய ட்ரெக்கான்ஸ்பர்க் அப்படிங்கிற மலைத்தொடரானது ரொம்ப வன்சரிவுடைய ஒரு கிழக்கு பகுதியில் ப்ரெசண்ட் ஆகிருக்குது. ஸோ இது வந்து வடகிழக்கிலிருந்து தென்மேற்கு வரைக்கும் சுமார் 1125 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸுக்கு நீண்டு இருக்கிறது. இதனுடைய உயரம் பார்த்திங்க அப்படின்னாக்கா 3482 மீட்டர் உயரம் இருக்குது. ஸோ இதனுடைய மவுண்ட் இதை வந்து ஹையஸ்ட் பீக் அந்த பகுதி நம்ம என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்திங்கன்னா தாப்னா நிட்லீனியா அப்படிம்பாங்க. ஸோ இந்த பகுதி வந்து வேர்ல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து புல்வெளிகள் ஃபுல்லாக கிராஸ்லேண்டால் கவரான ஒரு ரீஜியன். ஸோ இது வந்து வேர்ல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா கலாரி பாலைவனம் அப்படின்ற கலாரி டெசர்ட். ஸோ இது வந்து சவுத்தில் வந்து இருக்குது. அதே மாதிரி நம்பிப் டெசர்ட் அப்படிங்கிறது ஆஃப்ரிக்காவுடைய தென்மேற்கு பகுதியில் ப்ரெசண்ட் ஆகிருக்கக்கூடிய இது தென்மேற்கு கடற்கரை பகுதியில் ப்ரெசண்ட் ஆகிருக்குது. இந்த ரீஜியனில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா கல்லாரி டெசர்ட் வந்து உண்மையிலேயே ஒரு டெசர்ட்னே நம்ம சொல்ல முடியாது. அதுக்கு ஆப்போசிட்டாக ஆரஞ்ச் அண்ட் தென் ஜாம்பியா நதிகள் 2 ரிவர்ஸ்க்கு இடையில் ப்ரெசண்ட் ஆகிருக்கக்கூடிய ஒரு வறண்ட நிலப்பரப்புன்னு சொல்லலாம். Do you know shapes rearing in semi-arid region of South Africa is called Karus. ஸோ தென் ஆஃப்ரிக்காவில் செமி அரைடு ரீஜியன் அதாவது அரை வறண்ட பிரதேசம் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அந்த பகுதியில் வளர்க்கக்கூடிய ஆடுகளுக்கு கோட்ஸுக்கு வந்து என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னாக்கா கரூஸ் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரைனேஜ் ஆஃப் ஆஃப்ரிக்காவோட ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் வடிகால் அமைப்பு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல்.